உணவை மருந்தாக்குங்கள், இல்லை என்றால் உணவே மருந்தாக்க வேண்டி வரும் என்பது தான் நம்மளுடைய வேதாந்தம். அப்படிக்கு இன்றைக்கி என்ன சார் விசேஷமாக பார்க்க போகிறோம் சார்? நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது மூக்கிரட்டை என்கின்ற சாற்றணையை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படி சார் இருக்கும்? அந்த இலையை எங்களுக்கு கொஞ்சம் காட்டுங்களேன். இதோ இப்பொழுது காட்ட வருகிறேன் 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 வருகிறேன். இவர்தான் அந்த மூக்கிரட்டை. நல்லா பாருங்கள், இன்னும் வளரல, இன்னும் டைமிங் பிடிக்கும். ஆனாலும் சின்ன சின்ன அடையாளங்களோடு வளர்ந்து வருகிறார்கள். பார்த்தீங்களா? இதுக்கு ஏன் சாற்றுன்னு நம்ம கிராமப்புறங்களில் சொல்கிறதுனா, இதனுடைய கொடி அப்படி சாட்டையாக நீளும். இந்த கீரையை பறித்து வேறு அதெல்லாம் ஒன்றுமே போட மாட்டாங்கய்யா, மிளகா தாளிப்பு, அவ்வளவுதான். பாருங்கள், ஏன்னா அதிகமாக ரோடு சைடெலாம் கிடக்கும். நம்மளால் அன்றைக்கே பழமொழி சொல்லியிருக்காங்க, ஆட்டை தோல் மேலே போட்டுக்கிட்டு ஆட்டைக்கான்னு தேடுறான் கரிசேரா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் பாருங்கள், நமக்கு எவ்வளவு தெளிவான விஷயங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கா பார்த்தீங்களா தெய்வம். அதுக்காக தான் ஐயாவுடைய அனுபவத்தில் சொல்லுவேன், கல்லன் கையில் சாவி, எல்லாம் உங்கள்கிட்ட படைச்சிருந்து உனக்கிட்ட கொடுத்துருந்தோம். நீ தேட தெரியாமல் தேடிக்கிட்டு திங்கவும் வேளவுமே தெரியாமல் நோய் நொடின்னு அழுதா துணிஞ்சா நான் என்னடா பண்ணுவேன்னு தெய்வமும் நம்மளை பார்த்து இப்போ புலம்புற அளவுக்கு ஆகிப்போச்சு. இதுதான் உண்மை. இந்த கீரையை கிடைச்சா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இது கிட்னிக்கான மருந்தியாயோ, இன்னும் சொல்லப்போனால் கிட்னி சம்மந்தப்பட்ட, கிட்னி எனக்கு ஃபெயிலியர் சார் அப்படின்னு சொல்கிறவங்க இதை சாப்பிடுங்க. இது உண்மையா, நீங்கள் எவனையும் போய் கேட்க வேண்டாம். சந்தேகம் இருந்தால் வேணும் தேடிட்டு வாங்கய்யா. நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில்.